வணக்கம் மக்களே. கொள்ளு பருப்பு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளும் புதிய கண்டுபிடிப்பும் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ பருப்பு வகைகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் உதவி புரியக்கூடியவை. ஸோ தினசரி உணவுல பருப்பு வகைகளை சேர்த்து வந்தா உடலுக்கு வேண்டிய பலவிதமான சக்திகள் கிடைத்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசி பருப்பு போன்றவை தான் அதிகம் உட்கொள்வோம். ஆனா இவை அனைத்தையும் விடவும் கொள்ளு அதிக சக்திகளை உள்ளடக்கியது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ கொள்ளு பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய ஆரோக்கிய நன்மைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்கள், கனிம சத்துகள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, நார் சத்து, பாலிஃபிலான்கள் மற்றும் பிளவனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு. இந்த கொள்ளு பருப்பை மழைக்காலம் மற்றும் குளிர்காலங்கள்ல உட்கொண்டு வந்தா உடலை வெதுவெதுப்பாக வைத்து கொள்ள உதவி புரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொள்ளு பருப்பை நம்ம பலவாறு சமைத்து சாப்பிடலாம். அதில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம், கொள்ளு துவையல், கொள்ளு கடையல் என்று செய்து சாப்பிடுவாங்க. எப்படி உட்கொண்டாலும் கொள்ளு பருப்பில் உள்ள சத்துகள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ வாரம் ஒரு முறை கொள்ளு சாப்பிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத குறித்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கொள்ளு பருப்பில் நார் சத்து மற்றும் புரோட்டீன் அதிக அளவில் இருக்குங்க. இவை நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல உள்ள சில பண்புகள் உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். இந்த பருப்புல இருக்கக்கூடிய நார் சத்து நீண்ட நேரம் செரிமான மண்டலம் சிறப்பா செயல்பட உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ புரோட்டீன் ஆனது பசியை தூண்டும் ஹார்மோன்களை குறைத்து குறைவான உணவுகளை உண்ண தூண்டி எடை இழப்புக்கு உதவி புரிகின்றன. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உடல் எடையை வேகமாக குறைய கொள்ளு பொடியை சீரகம் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டப்பட்ட நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை வெறும் வயிற்றுல குடிக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, கொள்ளு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. ஏனெனில் இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுது மற்றும் இன்சுலின் எதிர்ப்பையும் குறைக்கிறது. அதற்கு பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பை வேக வைத்து சாப்பிடலாம் அல்லது அதை முளை கட்டி வைத்து வெறும் வயிற்றுல கூட உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கும். கொள்ளு பருப்புல பார்த்தீங்கன்னா லிப்பிடுகள் மற்றும் நார் சத்துகள் போன்றவை அதிகமா இருக்குங்க. இவை கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் நீக்குவதனால இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள்ல கொலஸ்ட்ரால் படிந்து அடைந்து ஏற்படுவதை பார்த்தீங்கன்னா குறைக்கும். ஸோ அதற்கு இரவு தூங்கும் முன் ஒரு கையளவு கொள்ளு பருப்பை நீர்ல போட்டு ஊற வைத்து மறுநாள் அவற்றை வேக வைத்து வெறும் வயிற்றுல சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாதவிடாய் காலத்துல இரத்தப்போக்கு அதிகமா இருந்தா கொள்ளு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். கொள்ளு பருப்புல இரும்பு சத்து அதிகமா இருப்பதனால அது உடல்ல இரத்த அளவை பராமரிக்க உதவுது. மேலும் இது பார்த்தீங்கன்னா யோனியின் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் மற்றும் அந்த துர்நாற்று மிக்க வெள்ளைப்படுதல் போன்றவற்றை சரி செய்ய உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஒரு கையளவு கொள்ளு பருப்பை 1 கப் நீர்ல இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில அதை குக்கர்ல போட்டு வேக வைத்து அந்த நீரை குடிக்க வேண்டும். ஸோ இப்படி ஒரு நாளைக்கு 3 முறை குடித்தா இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொள்ளு பருப்புல கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் அமினோ அமிலங்கள் போன்றவை கணிசமான அளவுல இருக்குங்க. இச்சத்துகள் அனைத்தும் ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க அத்தியாவசியமானவை, ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் இவை அனைத்தும் ஆண்களுடைய இனப்பெருக்க உறுப்பின் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விந்தணுக்களுடைய உற்பத்தியை மேம்படுத்துகின்றன. இதுவும் இதுல உள்ள அமினோ அமிலங்கள் நொதிகளுடைய செயல்பாட்டை அதிகரித்து விந்தணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொள்ளு பருப்பை ஊற வைத்து பச்சையாக சாப்பிடும் போது அதுல உள்ள பிளவனாய்டுகள் மற்றும் பாலிபினான்கள் போன்ற அத்தியாவசிய தாவர அடிப்படையிலான சத்துகள்
முழுமையா கிடைக்கும். இவை அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய அந்த பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இவை பித்தப்பையுடைய செயல்பாட்டை உறுதிப்படுத்த உதவுகின்றது. முக்கியமா வந்து கொள்ளுப்பருப்பை அடிக்கடி உணவுல சேர்க்கும் போது ரத்தம் வந்து சுத்தமாவதோடு தேவையில்லாத நச்சுக்களை உடல்ல இருந்து வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு பருப்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து சிறுநீரகங்கள்ல உருவாகியுள்ள கற்களை கரைத்து வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்கும். எனவே உங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கொள்ளு பருப்பை கொண்டு சூப் தயாரித்து அடிக்கடி வந்து குடிச்சிட்டு வாங்க. இதனால நல்ல வந்து பலனை விரைவில் உங்களால காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்ற ஒரு முதுமொழியை நீங்க கேட்டிருப்பீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, கொழுப்பை கரைப்பதுல கொள்ளுக்கு அத்தனை சக்தி இருக்காங்க. அதற்காக இதை வெறும் கொழுப்பை வந்து குறைக்கும் உணவு அப்படின்னு வந்து சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஏராளமான மருத்துவ பலன்களையும் வந்து உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸோ வந்து கொள்ளை வந்து வறுத்தோ ஊற வைத்தோ சாப்பிடலாம். ரசம், துவையல், குழம்பு இந்த மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிக புரத சக்தி நிறைந்த சிறுதானிய வகைகளை சேர்த்தது நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கும் திசுக்கள் வந்து முறையாக வேலை செய்யவும் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யவும் இதுல இருக்கக்கூடிய புரதம் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சாப்பாட்டுல அடிக்கடி வந்து இதை சேர்த்து கொண்டா உடல் எடையை குறைக்க உதவும். முதல் நாள் இரவுல ஒரு கைப்பிடி அளவு வந்து கொள்ளை எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயசுல சாப்பிட்டா விரைவில் வந்து பாத்தீங்கன்னா உடல் எடையானது குறையும். உடல்ல உள்ள தேவையற்ற கொழுப்பையும் வந்து இதை குறைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை தண்ணீர்ல சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்தினா ஜலதோஷம் குணமாகும். ஸோ ரசமாக வைத்து சாப்பிட்டா உடல் வலி, ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள் சரியாகும். ஸோ சுவாச தொந்தரவு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. காய்ச்சலையும் குறைக்கும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துகளும் இதுல நிறைஞ்சிருக்கு. இது வந்து உடல் உறுப்புகளை பலம் பெற வைக்கும், நோய் பாதிப்புல இருந்து வந்து காப்பாற்றும், எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை அரிசியுடன் சேர்த்து காய்ச்சி கஞ்சியாக உட்கொள்ளலாம். இதனால பசியின்மை நீங்கும், உடல் வந்து வலுவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சமையல்ல சேர்த்து சாப்பிட்டு வந்தா சிறிது அளவிலான அந்த சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றும். குறிப்பா கால்சியம் ஆக்சலேட் வகை சிறுநீரக கற்களை கரைக்க உதவும் அப்படின்னு வந்து சமீபத்திய ஆராய்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அவற்றுடன் 1 லிட்டர் தண்ணீர் சேர்த்து நீங்க கொதிக்க வைத்து தினமும் சாப்பிடலாம். வாரத்திற்கு ஒன்ஸ் நீங்க சாப்பிட்டா கூட போதும். எனவே மக்களே, தொடர்ந்து கொள்ள சாப்பிட்டு வாங்க, ஆரோக்கியமா இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்க கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க. நன்றி மக்களே.